மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, ஒருவரின் காலடியில் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எத்தனையோ மேல். என்ன அர்த்தம் இதுக்கு? ஒருத்தன் அன்பா இருந்தா அவனுக்கு காலடியில் கூட வாழலாம். ஆனால் ஆணவமாக இருக்கிறவங்கிட்ட, நமக்கு மேலே இருக்கிறவங்கிட்ட நாம் ஒரு கொத்தடிமை மாதிரி அவனுடைய காலடியில் போய் விழுந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேவலமான பேச்சுக்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறத விட உயிரை விட்டு விடுவது மாய்த்து விடுவது மேலுன்னு சேகுவேரா சொல்லியிருக்காரு. அதனால் எப்பயுமே சரி, அது வேலையாக இருந்தாலும் சரி, அது பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தருடைய காலில் விழுந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறத விட ஒரு வீரனாக நின்று போராடி உங்களுடைய உயிரை விடுவது எவ்வளவோ மேல். வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். நம்ம கொழையாக இருக்கணுமா, இல்லை வீரமாக இருக்கணுமா, இல்லை நம்ம வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா, இல்லை நமக்கு ஒரு கவலைகளே வாழ்க்கையாக இருக்கணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இரண்டாவது, வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையை முழுவதுமாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம். உலகத்திலேருந்து விடுபட்டு ஏதோ ஒரு தீவுக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்நாள் பூரா ஒருத்தன் வாழ்கிறான்னா அவனுக்கு எதிரியே இருக்க மாட்டான். இல்லை நீங்கள் ஒன்றுமே செய்யலை, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, வேலைக்கு போகிறீங்க, இவ்வளவுதான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளே இல்லை. இது ஒரு வாழ்க்கை இல்லைங்க. வாழ்க்கைங்கிறது நீங்கள் ஒரு சினிமாவில் கூட ஒரு ஹீரோ இருக்கிற மாதிரி ஒரு வில்லன் இருப்பான். அதே மாதிரி தான் வாழ்க்கை. அந்த வில்லன் நீங்களாகவே கூட இருக்கலாம், சில நேரங்களில் உங்களுடைய எண்ணங்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள். நீ ஏதாவது ஒரு நல்லது செய்கிறேன்னு வச்சுக்கோயேன், அப்போ அந்த எதிரி என்ன பண்ணுவான், அந்த நல்லதை கெட்டது அப்படின்னு பேசுவான். அவன் கிடக்கிறான், என்ன புது காசு ஆடுறான் அப்படின்னு சொல்லுவான். அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் நல்லவர்களாக இருங்கள். மூன்றாவது, நம்பிக்கையுடன் முதல் அடியை எடுத்து வையுங்கள். நீங்கள் முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முதலடியை மட்டும் எடுத்து வையுங்கள். நாம் இந்த இந்தியாவில் மட்டும்தான் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், பேரனுக்கு 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 பேரனெல்லாம் பார்க்கணும் அப்படிலாம் நினைக்கிறது. அவனுக்கு எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி கட்டி வைக்கிறது, அதெல்லாம் தேவையே இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி மேலே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல் அடியை படியில் எடுத்து வைக்க சொல்லுங்கள். அங்கே இருக்கிறது 1500 படின்னு பார்த்து பயப்பட தேவையில்லை. ஒரு அடியாக போனீங்கன்னா 1500 அடி இல்லை, 10,000 அடியை கூட உங்களால் கடக்க முடியும். ஆதலால் உங்கள் சந்ததியினருக்கும் சரி, உங்களுக்கும் சரி, மனதில் வச்சுக்கோங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு பழைய சைக்கிள் வாங்குங்க, அப்புறம் ஒரு பழைய கார் வாங்குங்க, அப்புறம் புது கார் வாங்குங்க, அப்போ ஃபெராரி வாங்க. அந்த மாதிரி முன்னேறணுமே தவிர எடுத்தோடனே பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கையை அருமையாக அனுபவியுங்கள்.